தலைமை நியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள பாஜக அக்கட்சியினுடைய கூட்டணியில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. அடிக்கடி தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களங்களை முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, இன்றைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்களோடு நேரடியாக டெல்லிக்கு வர வைத்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அன்று சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிட உள்ள தொகுதிக்கான பட்டியலை வழங்க இருக்கிறார். இந்த பட்டியலில் கோவை மண்டலத்தில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், பல்லடம், சிங்காநல்லூர், சூலூர், கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், வால்பாறை, நெல்லை மாவட்டத்தில் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, பாளையங்கோட்டை மற்றும் ராதாபுரம், தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம், சிவகங்கை மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, பரமக்குடி மற்றும் மதுரை தெற்கு, போடி நாயக்கனூர், ஒட்டன்சத்திரம், வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கேவி குப்பம், வேலூர் உள்பட 54 தொகுதிகளில் பாஜக போட்டியிட விரும்புகிறது. அதற்கான பட்டியலை ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாவிடத்திலே தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்க உள்ளார். இந்த தகவலை அறிந்த அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது கலக்கத்தில் உள்ளார். தமிழ்நாட்டை குறிவைத்து தமிழ்நாட்டில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். இதற்காக தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் தனி கவனம் செலுத்துவதிலும், அதற்காக வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை டெல்லிக்கு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையையும் இன்றைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனையும் வர வைத்து அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் சென்னையில் தங்கி அதிமுக கூட்டணியை இறுதி செய்வதற்காக இனி வாரத்திற்கு ஒரு முறை சென்னை வந்து தங்குவார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு பங்களா தேர்வு செய்யும் பணிகளும் நடந்து முடிந்து விட்டதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்நிலையில் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பின்பு அமித்ஷாவினுடைய கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பது டிசம்பர் 15க்கு பிறகு